ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இதுவரை நம்ம சேனலில் பவர் பிஐ, எஸ்கியூஎல், டாக்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த சீரீஸ் ரொம்பவே ஸ்பெஷலான சீரீஸ். இந்த சீரீஸ் நீங்கள் முடிக்கும் போது ஒரு கம்ப்ளீட் அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியரிங் ப்ராஜெக்டை கண்டிப்பாக பில்ட் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ரியல் வேர்ல்டு செனாரியோ வச்சு நம்ம பில்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்டில் நம்ம யூஸ் பண்ண போகிற டூல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோஃப்ளிக், ஏபிஐ, டிபிடி, பவர் பிஐ, அப்புறம் கிட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சீரீஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ப்ராஜெக்டை பொறுத்தளவு டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுறது மட்டும் ப்ராஜெக்ட் கிடையாது. இது வந்து ஒரு கம்ப்ளீட் டேட்டா ஜேர்னி. ஒரு லைவ் ஏபிஐலேருந்து ஒரு டேட்டா எடுக்க போகிறோம், அதை ஸ்னோஃப்ளிக்கில் லோட் பண்ண போகிறோம். டிபிடியை யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டைலில் நம்ம ஒரு மாடல்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதை பவர் பிஐயில் ப்ரொஃபஷ்னலாக ஒரு அனாலிட்டிக்ஸ் இன்சைட்ஸோட ஒரு டேஷ்போர்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு அனாலிட்டிக்ஸ் டேட்டா இன்ஜினியரோட ஒர்க் என்ன அப்படின்றத இந்த சீரீஸ் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெமோவோட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எதுக்காக இந்த ப்ராஜெக்ட்? இன்டர்நெட்டில் நிறைய பவர் பிஐ டுட்டோரியல்ஸ் இருக்குது. ஒரு பவர் பிஐ டுட்டோரியலில் நம்ம கற்றுக்கிறத விட ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஒர்க் பண்ணி கற்றுக்கும் போது நிறையவே நாலேஜ் நமக்கு கேதர் ஆகும். ஒரு ரியல் வேர்ல்டு செனாரியோவை நம்ம ஹேண்டில் பண்ண போகும்போது உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம எக்ஸல் சோர்ஸ், எஸ்கியூஎல் சோர்ஸை வச்சு பவர் பிஐ எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியரிங். அதாவது நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, ஆல்ரெடி ஒரு டேட்டா ரெடியாக இருக்கும், நம்ம அதை ஜஸ்ட் லோட் பண்ணிவிட்டு நம்ம எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுவோம். பட் அந்த டேட்டா எப்படி ரெடி ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது. அது டேட்டா இன்ஜினியரிங் டீம் பண்ணுவாங்க. மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு டேஷ்போர்ட் பில்ட் பண்ணுறது மட்டும் பவர் பிஐ டெவலப்பரோட வேலை கிடையாது. அது மட்டும் இருந்தால் நம்மளால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. ஸோ நமக்கு டேட்டா இன்ஜினியரிங் ஸ்டப்ஸும் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு கம்ப்ளீட்டாக எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ண முடியும். பட் நம்ம இப்போ இதுவரை பார்த்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸலில் ஒரு சோர்ஸ் இருக்குது, எஸ்கியூஎல்ல ஒரு சோர்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணும்போது ஒரே ஒரு சோர்ஸை மட்டும் வச்சு நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லேருந்து எப்படி டேட்டா எடுக்கிறது, அதை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது, அந்த பார்ட்டையும் நம்ம இந்த சீரீஸில் கவர் பண்ண போகிறோம். ஸோ தட் நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியராக வர முடியும். அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லப்போனால் டேட்டா இன்ஜினியரிங் வந்து ரா டேட்டாவை கலெக்ட் பண்ணும், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணும். இந்த ரெண்டுக்கும் பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது தான் அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியரிங். இதில் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, ரா டேட்டாவை க்ளீன் பண்ணணும், காலம்ஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், ஒரு மாடல் ரீயூசபிளாக க்ரியேட் பண்ணும். ஒரே ஒரு ஒவ்வொரு ரிப்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு மாடல் க்ரியேட் பண்ண முடியாது. அதே சேம் மாடலை நம்ம ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி டேட்டாவோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பவர் பிஐ டேட்டா செட், பவர் பிஐ ரெடி டேட்டா செட்டை க்ரியேட் பண்ணும். இந்த சீரீஸ் முழுக்க நம்ம இதை தான் பண்ண போகிறோம். இதோட எண்ட் டு எண்ட் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் ஸ்கை ஏபிஐ மூலமாக நம்ம ரியல் டைம் ஃப்ளைட் ஏர்க்ராஃப்ட் டேட்டாவோட பப்ளிக் டேட்டா எடுக்க போகிறோம். அது வந்து ஜஸ்ட் யூஆர்எல் மாதிரி இருக்கும், அதுலேருந்து நம்ம அந்த டேட்டாவை எடுக்க போகிறோம். தென் அந்த டேட்டாவை நம்ம ஸ்னோஃப்ளிக்கில் லோட் பண்ண போகிறோம். ஸ்னோஃப்ளிக்கில் லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜிங் லேயர் க்ரியேட் பண்ணோம். அதாவது ஜஸ்ட் வந்து ஒரு க்ளீனான டேட்டா ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ரா டேட்டாவை, அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மேட், இப்படி இந்த காலம் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், இந்த நெசசரி காலம்ஸ் தேவை அப்படின்றதெல்லாம் நம்ம ஸ்டேஜிங்கில் க்ரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிபிடி மார்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். டிபிடி மார்ட்ன்றதான் ஃபைனல் டேட்டா மாடல், அதுதான் பிஸ்னஸ் ரெடி டேட்டா மாடல். அந்த மாடலில் தான் நம்ம பவர் பிஐக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். மாடல் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பவர் பிஐ டேஷ்போர்டு கனெக்ட் பண்ணிட்டு விஷுவலைசேஷன்ஸை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஓப்பன் ஏபிஐ யூஸ் பண்ண போகிறோம், ஸ்னோஃப்ளிக் யூஸ் பண்ண போகிறோம், டிபிடி, தென் கிட் பார்த்திங்க அப்படின்னா வெர்ஷன் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இதுவரையும் நம்ம இதெல்லாம் இந்த டூல்ஸ் பவர் பிஐ தவிர மற்ற எந்த டூல்ஸுமே நம்ம இதுவரை யூஸ் பண்ணதில்லை. எல்லாமே நியூவான டூல்ஸ், எல்லாமே மார்க்கெட்டில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டூல்ஸ். நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த டூல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்றது. ஸ்னோஃப்ளிக் நீங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டாப் டூல்ஸை வச்சு நம்ம ஒரு கம்ப்ளீட் அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியரிங் ப்ராஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா சோர்ஸஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைவ் டேட்டா.
நம்ம ஏபிஐலேருந்து எடுக்கிறது லைவ் டேட்டா. ஸோ அது டிஃபால்ட்டாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து ஃப்ளைட்டோட பொசிஷன்ஸ், ஏர்க்ராஃப்ட், ஆல்டிடியூட், ஸ்பீட், கண்ட்ரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் இருக்கும். இது எதுவுமே க்ளீன் பண்ணாமல் இருக்கும். நம்ம தான் எல்லாமே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் டேட்டா. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏர்போர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஏர்லைன்ஸ் இருக்குது, வெதர் கண்டிஷன்ஸ் என்ன இருக்குது, ஃப்ளைட் ஷெட்யூல் என்ன, அதோட டிலே டேட்டா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸுக்கு தேவையான கேபிஐ மெட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா தேவைப்படும். இது வந்து லைவ் டேட்டாவில் இருக்காது. அதனால நம்ம 2 டிஃப்ரெண்ட் டேட்டாவை கம்பைன் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து லைவ் ஏபிஐ மூலமாக, இன்னொன்று வந்து பிஸ்னஸ் டேட்டா. பிஸ்னஸ் டேட்டா வந்து ஆஃப்லைன் டேட்டா. அது நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அந்த சினாரியோ வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியரிங்கோட லேயர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரா டேட்டா. ரா டேட்டா அஸ் யூஷுவல் நம்ம ஏபிஐலேருந்து எடுக்க போகிறோம். அதே மாதிரி ஆஃப்லைன் சோர்ஸ்லேருந்து எடுப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம ஸ்னோஃப்ளேக்கில் லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜிங் பொறுத்தளவு என்னென்னா, க்ளீன் பண்ணிவிட்டு, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிவிட்டு, வேலிடேட் பண்ணணும். நம்ம கொடுத்துருக்க டேட்டா பக்காவாக இருக்கா, நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்க டேட்டா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா, எதுவும் நல்ஸ் இருக்கா, டேட்டா டைப்லாம் ப்ராப்பராக இருக்கா, அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு செக் வச்சுருப்போம். அதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் பண்ணுவோம். மாடல்ன்றது கம்பைன் பண்ணி ஃபைனலாக பிஸ்னஸ் ரெடி மாடல்ஸாக க்ரியேட் பண்ணுவோம். தென் வந்து நம்ம பவர் பிஐக்கு இம்போர்ட் பண்ணுவோம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அனாலிட்டிக்ஸ் லேயர். இந்த ஆர்கிடெக்சரை ஆல்மோஸ்ட் எல்லா மாடர்ன் அனாலிட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்லையும் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனலாக டேஷ்போர்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இதுதான் ஃபைனல் அவுட்புட் கிடையாது. நான் ஒரு ஜஸ்ட் டெமோக்காக ஷோ பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரொம்பவே இன்சைட்ஃபுல்லான ஒரு டேஷ்போர்டாக நம்ம ஃபைனலாக க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த சீரீஸோட நோக்கம் வந்து நம்ம ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுற டேஷ்போர்ட் டெவலப் பண்ணுறது மட்டும் கிடையாது. இன் டெப்த்தாக ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரை, அதாவது ஒரு ரா டேட்டாவை எப்படி எடுக்கணும், அதை எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி இம்போர்ட் பண்ணணும், வேர்ஹவுஸில் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மாடல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி பவர் பிஐ கொண்டு வரணும், அதுக்கப்புறம் இன்சைட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், பிஸ்னஸ் யூஸருக்கு யூஸ் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியராக நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்டெப்த்தான நாலேஜ் டெவலப் ஆகும். இந்த ப்ராஜெக்டோட ரோட் மேப் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதோட மேஜர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 6 எபிசோட்ஸாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஐலேருந்து எப்படி ஸ்னோஃப்ளேக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் வந்து டிபிடியோட ஸ்டேஜிங் எப்படி க்ரியேட் பண்ணுறது, தென் டேட்டா குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறது, தென் மார்க் மாடல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பவர் பிஐ டேஷ்போர்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு எபிசோட்லேயும் சப்டிவிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரே எபிசோடில் எல்லாத்தையும் கவர் பண்ணால் நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால் ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இதுவரை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நிறைய கண்டென்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்டை கொண்டு வர்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கொஷின் வரும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த டாப்பிக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பவர் பிஐ இதில் இம்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இது யாருக்கு தேவை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா பவர் பிஐ டெவலப்பராக இருக்கீங்க, இல்லை பவர் பிஐ டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பார்க்கணும். அதே மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கீங்க, இல்லை டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். எஸ்கியூஎல் டெவலப்பர்ஸாக இருக்கிறீங்க, மாடர்ன் க்ளவுடில் எப்படி எஸ்கியூஎல் ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். தென் பிஏ அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியராகவும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் கெரியரை டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரீஸ் மூலமாக நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, முதல் விஷயம் ஏபிஐ இன்டகிரேஷன். ஏபிஐயில் டேட்டா வருது, அதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். தென் ஸ்னோஃப்ளேக்கில் டேட்டா எப்படி லோட் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, க்ளவுட் வேர்ஹவுஸ்னால் என்ன, அதில் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி டிபிடி மாடல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் டிபிடி மாடல்ஸ் அண்ட் டெஸ்ட்னா என்ன, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செனாரியோஸை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தென் எஸ்கியூஎல் கொரிஸை எப்படி எழுதுறது, அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக எழுதுறது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தென் கிட் வெர்ஷன் கண்ட்ரோல்ஸ், அதாவது உங்கள் கோடை எப்படி மேனேஜ் பண்ணுறது, உங்கள் டீமுக்கு எப்படி ஷேர் பண்ணுறது, ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு மல்டிபிள் மெம்பர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பிஐ யூஸ் பண்ணி எப்படி இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறது. தென் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா மாடலிங்ஸ், அதாவது
உங்களோட மாடல் ரீயூசபிளா இருக்கிற மாதிரி ஒரு மாடல் எப்படி கிரியேட் பண்றது? தென் டேட்டா குவாலிட்டி எப்படி செக் பண்றது? அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? இந்த மாரி டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ நீங்க கத்துக்க முடியும். நீங்க ஒன்ஸ் கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, இது எல்லாத்தையுமே நீங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலா நான் என்ன பில்ட் பண்ண போறேன் அப்படின்னா, ஃபைனலா இந்த சீரிஸ் மூலமா நம்ம என்ன பில்ட் பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு டுட்டோரியல் கிடையாது. இது வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட். உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணலாம், இன்டர்வியூல எக்ஸ்பிளைன் பண்ணலாம், கிளையன்ட் டெமோக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாரி கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் அனாலிட்டிக்ஸ் இன்ஜினியரிங் சொல்யூஷனை பில்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் ப்ராக்டிக்கலாக நம்ம ஸ்டார்ட் ஒர்க் பண்ண போகிறோம். ஓப்பன் ஸ்கை ஏபிஐ பார்த்துட்டு அதில் டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி ஸ்னோஃப்ளேக் லேயருக்கு லோட் பண்ணுவோம். அதுதான் ப்ராஜெக்டோட ஃபவுண்டேஷன். ஸோ நம்ம வந்து அதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ சீரிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கொஷின்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்டில் கேளுங்க. சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். Until then, happy learning. Thank you.